வணக்கம். Calculus and its applications கோர்ஸுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, காம்போசிட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷனை எப்படி காம்போசிட் பண்ணுவோம், அதோட பிஹேவியர் எந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே இருந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கோம். இப்போ ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை காம்போசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதை வச்சு ஓகே, இதுக்கான ஒரு தியரம் இருக்கு. அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போவோம். சரிங்களா? இந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if f is a continuous function at c, இப்போ fங்கிறது ஒரு continuous function at c and g is a continuous function at f of c, then the composite இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை காம்போசிட் பண்ணுது. g composite f நம்ம டினோட் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் is continuous at x equals c. இதான் சொல்றாங்க. பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் we have a domain here and we have a domain here and okay, let me have like this. சரிங்களா? ஸோ இது என்னுடைய a, இது என்னுடைய b, இது என்னுடைய c இருக்கட்டும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கிருந்து இங்க fன்னு ஒரு ஃபங்க்ஷன், இங்க நான் cன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தேன் அப்படின்னா என்னுடைய f of c இங்க இருக்க போது. அடுத்து இங்கிருந்து இங்க ஒரு gன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த g இந்த f of c ல கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா இதோடைய காம்போசிஷன். ஓகே, இங்கிருந்து நான் சப்போஸ் yன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது நான் yங்கிற மாதிரி கன்சிடர் பண்றேன் அப்படின்னா என்னோட g of y இங்க இருக்க போகுது. இதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப நம்ம காம்போசிட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய காம்போசிஷன் எப்படி இருக்கும்? இதுதான் என்னுடைய g composite f. சப்போஸ் இந்த காம்போசிஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இது இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க. இப்போ இந்த லிமிட் ஐடியா வச்சுட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண, இந்த கண்டினியூஸ் அப்படிங்கிறது லிமிட் ஐடியா வச்சுக்கிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம்னா, f is continuous at c. சரிங்களா? எந்த பாயிண்ட்ல x is equal to cங்கிற பாயிண்ட்ல இது கண்டினியூஸ் அப்படின்னா, லிமிட் x approaches c, f of x equals f of c. சரிங்களா? அடுத்தது g is continuous at let me say x is equal to f of c. இது ஒரு பாயிண்ட் தான். f of cங்கிறது இந்த செட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் தான். அப்போ லிமிட் x approaches f of c எனக்கு என்னவா இருக்க போகுது? of g of x என்ன அப்படின்னா g of f of c. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா இந்த காம்போசிட்டும் cங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் என்ன செக் பண்ணணும்? லிமிட் x approaches c, g composite f என்னன்னு நான் பார்க்கணும் of x. இதை நான் எப்படி எழுதலாம்? g of f of x ன்னு எழுதலாங்களா? சரிங்களா? இதை நான் இந்த மாதிரி சாரி, இதை இங்க லிமிட் x approaches c இருக்கு, g of f of x எனக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தடுத்து வரதுல ஒரு பர்టిక్యులர் ரிசல்ட் ஒன்று நம்ம பார்ப்போம். அந்த ரிசல்ட் படி இது என்னன்னா, இதை நம்ம உள்ள தாராளமா எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ லிமிட் x approaches c, f of xங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இது நமக்கு என்னது? f of c ஆயிடுச்சு. சரிங்களா? இது இல்லாம இந்த கண்டினியூட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் லிமிட் இந்த எப்சிலான் டெல்டா வச்சு ப்ரூஃப் பண்றது அப்படினால பண்ணலாம். அத விஷயத்தை நான் இங்க பண்ண போறது கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க you may check out the description. அதுல இதுக்கான அந்த ஃபார்மல் ப்ரூஃப், ஜெனரல் ரியல் லைன்ல மட்டும் இல்லாம இது ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்ல பேசணும் அப்படின்னா எந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் you may check it in the description. லிங்க் இருக்கும், நீங்க அந்த லிங்க்ல போய் நீங்க பாக்குறதுனா பாத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி we'll work out few problems. So examples.
முதல் விஷயம் நம்ம பார்க்க ஓகே இங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have to show that the following functions are continuous everywhere in the respective domains. இப்போ நம்ம என்னது மொத்த ரியல் லைன்ல இது கண்டினியூஸா இல்லையான்னு நம்ம பார்க்க போறது கிடையாது. அந்த ஃபங்க்ஷனுக்கான டொமைன் என்னவோ அந்த டொமைன்ல அது கண்டினியூஸா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதுல முதல்ல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்னன்னா y is equal to under root x square minus 2x minus 5. இதுதான். இங்க நான் காம்போசிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னன்னது இப்ப பாத்துட்டீங்கன்னா let me have f of x and g of x. இப்போ என்னோட இந்த g composite fங்கிறது என்னது? It is g of f of x. கரெக்ட்டுங்களா? அப்போ this is my root x, this is my x square minus 2x minus 5. சரிங்களா? என்னுடைய f of x it is a polynomial function. f of x is continuous everywhere in minus infinity comma infinity. சரிங்களா? அடுத்தது g of x is continuous everywhere in closed 0 comma infinity. இதெல்லாமே நம்ம previously பார்த்த ஒரு ஐடியா தான். அப்போ இந்த காம்போசிஷன் நம்ம எங்க தான் டிஃபைன் பண்ணிருக்க முடியும்? இதோடைய காமனா இருக்கக்கூடிய பாயிண்ட். சோ இந்த இன்டர்வல்ல தான் வந்து இதோடைய ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்க போகுது. சரிங்களா? both f of x and g of x are continuous in closed at 0 open at infinity. இதுல hence y is equal to under root x square minus 2x minus 5 in the function is continuous in closed at 0 open at infinity. இந்த இடத்துல வந்து இது continuous அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா okay I think we have space in the previous page itself. Why waste? okay இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா y is equal to x power 2 upon 3 upon 1 plus x square. so இதுதான். இத வந்து இப்ப நம்ம காம்போசிட் ஐடியாக்கு மாத்தணும். இதேதான் இங்க எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? இந்த g composite f is இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா நம்மளுடைய f of x என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ f of x என்னவா இருக்கணும், g of x என்னவா இருக்கணும். இது க்ளோஸா லுக் பாத்தீங்க அப்படின்னா இந்த x power 1/3 upon 1 plus அதாவது x power 1/3 whole square 1 plus x square இந்த மாதிரி நான் எழுதலாம். சரிங்களா? இல்ல அப்படின்னா இத வந்து x square whole power 1/3 இப்போ இந்த மாதிரி நான் மாத்துறதுனால மாத்தலாம். இத வச்சு என்னால சொல்லிட முடியுமா? இந்த காம்போசிட் ஐடியாக்குள்ள என்னால இதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத யோசிக்கணும். சப்போஸ் முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வேற ஏதாவது ஒரு ஐடியா வச்சு சொல்றதுனாலும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த காம்போசிட் ஐடியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா இட் டேக்ஸ் குவைட் லார்ஜ் டைம். சரிங்களா? இப்போ நான் இங்க f of x g of x எழுதி இருக்கேன். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது மஸ்ட் கிடையாது. இதை பண்றதுனாலும் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணக்கூடிய என்னுடைய ஃபங்க்ஷன் சப்போஸ் ஓகே எக்ஸ் ஸ்கொயரை வந்து வேற ஒரு வேரியபிளா எடுத்துக்கங்களேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஓகே லெட் மீ ரைட் எனி ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இன் டி. ஓகே இப்போ இது எனக்கு என்னது, அதாவது நான் எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு எடுத்தேன்னா டி பவர் 1/3 அப்பான் 1 பிளஸ் டீங்களா? டீங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன் அப்படின்னா முடிஞ்சா.
ஸோ அப்போ காம்போசிட் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுங்களா இப்போ உங்களுக்கு? ஸோ நான் என்னுடைய f நான் g ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ let me take f of x to be x square and g of x to be, இது just இப்போ அப்படியே இந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா you are going to get this. சரிங்களா? இங்க நமக்கு என்னது? So f of x is continuous in minus infinity comma infinity. இதுல மொத்தமும் நம்ம continuity இருக்க போகுது. அடுத்து இங்க பார்த்துட்டீங்கன்னா g of x is continuous in, இங்க என்னது minus 1ங்கிற பாயிண்ட் பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம விட போறோம். minus infinity comma minus 1 union minus 1 comma infinity. இப்போ இதோடைய காம்போசிஷன் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா அது எனக்கு என்னதான் வரப்போகுது? இதுவும் கண்டினியூஸா இருக்கணும், இதுவும் கண்டினியூஸா இருக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட்ல வந்து இந்த காம்போசிஷன் கண்டினியூஸா இருக்க போகுது. ஸோ என்னுடைய g composite f of x is continuous in minus infinity comma minus 1 union minus 1 comma infinity. அப்ப அந்த minus 1ங்கிற பாயிண்ட் மட்டும் பிரச்சனை பண்ணுது. எதனால? பிகாஸ் ஆஃப் திஸ் காம்போசிஷன். இப்ப காம்போசிஷன் இல்லாம இந்த ஃபங்க்ஷனை டீல் பண்ண அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த கொடுத்திருக்கிறது பாருங்க, என்னுடைய x power 2/3 is continuous in minus infinity comma infinity. சரிங்களா? என்னுடைய 1 plus x square is positive for all x in minus infinity comma infinity and is also continuous. So எந்த பாயிண்ட்லயுமே I am not going to get this to be 0. அப்போ கோஷியன்ட் ஐடியாவை யூஸ் பண்ண அப்படின்னா என்னோட x power 2/3 upon 1 plus x square is continuous in minus infinity comma infinity. இப்போ இந்த இடத்துல எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் வருது, இங்க வேற ஒரு ஆப்ஷன் வருது, அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா அப்படின்னா கிடையாதுங்க. இப்போ நம்மளுடைய கொடுத்திருக்கக்கூடிய இந்த தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, f வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு, g ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்குன்னா அதோட காம்போசிட்டும் அந்த பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்போசிட் எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் கண்டினியூஸா இருக்கோ அந்த பாயிண்ட் எல்லாத்துலயுமே f ஜியும் கண்டினியூஸா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதே இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம f இந்த g இந்த ரெண்டு இதை அப்படியே இந்த ஐடியாவை தூக்கிட்டு வருவோம். சரிங்களா? let me do here, let me do it in another color just for the better understanding. Okay, let me do it in red color. இங்க பாருங்க, இந்த செகண்ட் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நடந்திருக்கு? f is continuous at x equals 1. சரிங்களா? my x is equal to okay minus 1. இப்போ g வந்து continuous at இங்க f of minus 1ல தான் நான் பார்க்க போறேன். என்னோட f of minus 1ங்கிறது என்னது? minus 1 whole square which turns to be 1. என்னோட g 1ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு, அதனால என்னோட g composite f is continuous at x is equal to minus 1. சரிங்களா? இதே நான் f composite g பத்தி இங்க நம்ம பேச கிடையாதுல்ல. இப்போ f composite g பத்தி பேசுறோம் அப்படின்னா என்னோட g வந்து minus 1ங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ் கிடையாது. சரிங்களா? இப்போ minus 1ங்கிற பாயிண்ட்ல இது கண்டினியூஸ் கிடையாது, அதனால இது நடந்திருக்கும். இப்போ நம்ம இந்த காமன் இன்டர்செக்ஷன்ல வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் காம்போசிட் வந்து நம்ம டிஃபைன் பண்றது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். அந்த தியரம் படி செக் பண்ணீங்க அப்படின்னாலும் யூ கெட் வாட்? minus 1ங்கிற பாயிண்ட்ல யூ கெட் த கண்டினியூட்டி. இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கன்ஃபார்ம் கண்டினியூட்டி வந்துருது. ஜஸ்ட் பிகாஸ் f of x இந்த பாயிண்ட்ஸ்ல கண்டினியூஸா இருக்கு, g of x இந்த பாயிண்ட்ஸ்ல கண்டினியூஸா இருக்கு, அதனால இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கண்டினியூட்டி வந்துருது. minus 1 மட்டும்தான் விடுபட்டு போற மாதிரி இருக்கு இந்த ஐடியா வச்சு வரும்போது. பட் டைரக்டா பார்க்கும்போது அந்த பாயிண்ட்லயே கண்டினியூட்டி வந்துருது. அகைன் தியரம் படி செக் பண்ணும்போது we get continuity at that point. ஓகே, இப்போ கண்டினியூட்டி செக் பண்ணும்போது ஒன் அண்ட் ஒன்லி வேல மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது. we have to think in all possible ways. அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணி தான் கண்டினியூட்டி பார்க்கணும்.
வாங்க அடுத்த ப்ராப்ளம்க்கு போவோம். இப்போ நம்ம தேர்டா பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா y is equal to absolute of x minus 2 upon x square minus 2. சரிங்களா? இங்க என்னென்ன நடந்திருக்கு, என்னுடைய இங்கே நான் f of x g of x பத்தி பேசுறேன் அப்படின்னா என்னுடைய f of x தூக்கிட்டு போய் g of x ல போட போறேன். அப்ப let me have my g of x to be simply absolute of x. இது வந்து x minus 2 upon x square minus 2. சரிங்களா? இப்போ my f is not continuous at x is equal to plus or minus under root 2. இந்த பாயிண்ட்ஸ் தவிர மற்ற பாயிண்ட்ஸ்ல என்னோட f வந்து கண்டினியூஸா இருக்கு. g is continuous in minus infinity comma infinity. ஃபுல்லாவே இது கண்டினியூஸா தான் இருக்கு. அப்போ என்னுடைய இந்த காம்போசிஷன் g காம்போசிட் f என்னது? இந்த விஷயம் this is continuous in I am saying minus infinity comma minus under root 2 union minus under root 2 comma under root 2 union under root 2 comma infinity. இப்போ டைரக்டா இங்க நம்ம பார்த்துட்டோம் அப்படினாலும் this makes இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளோட டினாமினேட்டர் 0 ஆகி இங்கேயுமே அந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான். சரிங்களா? ஃபங்க்ஷன் வச்சு நம்ம செக் பண்றதுனால செக் பண்ணிக்கலாம், இல்ல காம்போசிட் ஐடியா வச்சு வரப்போ வந்துடும். எப்படி வந்தாலும் இதுதான் வந்து நம்மளுடைய கண்டினியூட்டி ரேஞ்சா இருக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டீங்கன்னா y is equal to x sin x upon x square plus 2. ஓகே, இங்கேயுமே வந்து என்னுடைய f of x என்னதுன்னு பார்த்துட்டீங்கன்னா x sin x upon x square plus 2. என்னோட g of x வந்து absolute of x. இங்கேயுமே வந்து என்னோட g வந்து continuous at all points. என்னோட f என்னவா இருக்கு? டினாமினேட்டர்ல பார்க்குறேன் x square plus 2 is always positive. அப்ப எனக்கு இங்க பிரச்சனை வரப்போறதே கிடையாது. இதுவுமே மொத்தமாவே கண்டினியூஸா தான் இருக்கு. ஹென்ஸ் given y that is absolute of x sin x upon x square plus 2 is continuous in minus infinity comma infinity. Right? Okay, இதோடைய கண்டினியூட்டி அந்த ப்ரூஃப் சொல்லும்போது I have made use of ஒரு இது அந்த ஒரு ரிசல்ட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற சொன்னேன். Let me write down the result explicitly. நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போறது கிடையாது. இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா that is quite advanced thing. அதனால இப்போ நம்ம அதை இந்த இடத்துல ப்ரூஃப் என்னங்கிறது வந்து பார்க்காம ஜஸ்ட் அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிறோம். அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய இடங்கள்ல. சரிங்களா? என்ன அப்படின்னா if g is continuous at x is equal to b and x is equal to c and limit x approaches c f of x equals b na, then இப்போ இதுதாங்க நம்ம மெயினா யூஸ் பண்ண கூடிய விஷயம் என்ன அப்படின்னா limit x approaches c g of f of x may be written as g of b. This is nothing but g of limit x approaches c f of x. இந்த மாதிரி நீங்க லிமிட்டை உள்ள எடுத்துட்டு போய் எப்ப ஆப்ரேட் பண்ண முடியும்? உங்களுடைய ஃபங்க்ஷன் g வந்து கண்டினியூஸா இருந்தா மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். I am so sorry, here we have b only. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வச்சுக்கிட்டு let us do a problem that is limit x approaches pi upon 2 cos times cos of 2x plus sin of 3 pi by 2 plus x. இப்போ இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இப்போ cos இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். சரிங்களா? இது எல்லா பாயிண்ட்லயுமே எனக்கு கண்டினியூஸ். அதனால இதை நான் என்ன எழுதலாம்? cos of limit x approaches pi by 2
சம் ரூல் யூஸ் பண்ணி இதை நான் ரெண்டு லிமிட்டாவே பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? sin of 3 pi upon 2 plus x இந்த மாதிரி இருக்க போது இதுல என்னுடைய இந்த டேர்ம் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா this happens to be 2 times of pi by 2, அதனால இது pi. சரிங்களா? அடுத்து இதை என்ன பண்ண போறேன், again இதே தீரத்தை ரிப்பீட்டடா அப்ளை பண்ணி இந்த லிமிட்டை நான் உள்ள கொண்டு போக போறேன். அப்படி பண்ண அப்படின்னா எனக்கு இங்க என்ன கிடைக்க போகுது, it is pi times of sin limit x approaches pi by 2 times of 3 pi by 2 plus limit x approaches pi by 2 times of x. சரிங்களா? இப்படி வரும். and this is pi. இந்த இடத்துல வந்து நமக்கு x ஓட இன்வால்வ்மென்ட் கிடையவே கிடையாது. so this is simply 3 pi by 2. இங்கே pi by 2 னு வரப்போகுது நமக்கு. சரிங்களா? அப்ப pi plus sin 3 pi by 2 plus pi by 2. அப்போ இது ரெண்டா ஆட் பண்ண அப்படின்னா இது sin 2 pi. கரெக்ட்டுங்களா? cos pi plus sin 2 pi. இந்த வேல்யூ எனக்கு 0. so it is simply cos pi which is -1. இதோட லிமிட் வந்து -1. இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா continuous extension to a point. ஓகே, இது என்ன continuous extension? ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும், ஒரு சில பர்టిక్యులர் பாயிண்ட்ல, let us say that way. இப்போ ஒரு சில பாயிண்ட் இங்க நம்ம continuous extension to a point, அப்போ ஒரு பாயிண்ட் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை நம்மளால கண்டினியூஸா மாத்த முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of x is sin x upon x when x is non-zero, is 0 when x is 0. இதான் நம்ம பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம லிமிட் கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லிமிட் x approaches 0 minus f of x உம் சரி, லிமிட் x approaches 0 plus f of x, இது ரெண்டுமே வந்து equal to 1 ன்னு வந்திருக்கும். அதுதான் வந்து நம்ம லிமிட் வேல்யூ. ஆனா this is not equal to f of 0 because that is 0. சரிங்களா? அதாவது நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி இருக்கிற பட்சத்துல இந்த ஃபங்க்ஷனை நான் ரீடிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த f of x let me redefine as f1 of x. எப்படின்னா sin x upon x when x is non-zero and is 1 when x is 0. இங்க நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா போட்டு இந்த ஃபங்க்ஷன் இந்த பாயிண்ட்ல ஏன் டிஃபைன் பண்ணோம்? x is equal to 0ங்கும்போது this function is not defined. அந்த not defined கேஸ் வரங்காட்டி தான் அந்த ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மட்டும் நம்ம ஃபங்க்ஷனை பீஸ் வைஸா வேற மாதிரி மாத்துறதுக்கான ரீசன் இருக்கு. இப்போ இங்க நம்ம என்ன வேல்யூ கொடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையாங்கிறதே வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிம்பிளா கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா இது இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸரா வந்து இந்த இடத்துல மட்டும் we'll have a break and then it continues like this. இந்த மாதிரி இருந்துருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க கொடுத்துட்டோம். சரிங்களா? இங்க கொடுத்ததுக்கு பதிலா இந்த இடத்துலயே மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா this function becomes continuous at that point. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா we have extended this function to make continuity at the particular point also. சரிங்களா? இப்போ f1 of x is a continuous extension of f of x. இப்போ ஜெனரல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேசணும் அப்படின்னா இப்போ ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல if x approaches c f of x equals l but l is not equal to f of c. இப்படி இருந்துச்சுன்னா f is not continuous at x equals c. Define some function g of x or f1 of x. அந்த function என்னவோ அந்த இது. சரிங்களா? for x not equal c. And then
as L when x equals C. இப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா G is a continuous extension of f of x. சரிங்களா? ஓகே, இப்போ இது ரிலேட்டடா வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் a minute. இப்போ என்ன அப்படின்னா ஓகே, எல்லா பாயிண்ட்லயுமே வந்து கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கணுமா? எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸா இருக்கோ அங்க எல்லாமே கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கணுமானா கிடையாது. அந்த லிமிட்டே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த லிமிட் x approaches c f of x does not exist na continuous extension cannot be possible. இப்போ மற்ற பாயிண்ட்ல பேச கிடையாது. at x is equal to c இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் நம்மளால கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ let us the problem that is given to us is show that f of x equals x square plus x minus 6 upon x square minus 4 in the function when x not equals to as a continuous extension to x equals to and find that extension. சரி, இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? limit x approaches to f of x என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இப்போ டைரக்டா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ டினாமினேட்டர் வந்து நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா we get x plus 2 into x minus 2ங்கிற மாதிரி வரப்போகுது. இப்போ நியூமரேட்டர் அந்த மாதிரி பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ். x square plus 3x minus 2x minus 6. So x times of x plus 3 minus 2 times of x plus 3 upon இப்போதைக்கு நான் ஃபங்க்ஷனை மட்டும்தான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட் மீ நாட் ரைட் லிமிட் ஹியர். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? x minus 2 into x plus 3 upon x plus 2 into x minus 2 அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். இப்போ நான் லிமிட் x approaches to f of x பற்றி பேசினேன் அப்படின்னா this is limit x approaches to இங்கே இது ரெண்டும் ஆக்சுவலி கேன்சல் ஆகும். ஸோ லெட் மீ ரைட் ஹியர் x plus 2 into x minus 2 இதை கேன்சல் பண்ணும்போது when I substitute 2 I am going to get 5 upon 4. இதுதான் நம்மளுடைய லிமிட். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் நான் எழுதணும் அப்படிங்கிற பட்சத்தில் what I can do is that okay, let me write extension of f கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை அப்படியே நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். when x not equals to இந்த பாயிண்ட்ல let me define this to be x equal to 2. சரிங்களா? இப்போ x is equal to 2 இங்க கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அந்த லிமிட் எல்லாம் கால்குலேட் பண்ணா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனங்காட்டி இதுதான் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? தேங்க்யூ.